அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சிகரங்கள் ஈராயிரத்திற்கு நீங்கள் மனம் வந்து அளித்த அமோக ஆதரவே சிகரங்கள் 2001 உருவாவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக அமைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. சென்ற ஆண்டு 4000 இருக்கைகள் கொண்ட அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த ஆண்டு 10,000த்திற்கும் மேலான இருக்கைகள் கொண்ட இந்த மாபெரும் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்றால் அதற்கு உங்கள் தமிழ் உணர்வே மிகவும் முக்கியமான காரணமாகும். உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இன்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 தலைசிறந்த பேச்சாளர்கள் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான தலைப்புகளை தொட்டு பேசவிருக்கின்றார்கள், சொற்பொழிவு ஆற்றவிருக்கின்றார்கள். சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் மனம் எனும் மந்திரச்சாவி எனும் தலைப்பை தொட்டு பேசவிருக்கின்றார். கலைமாமணி வலம்புரி ஜான் அவர்கள் நாளும் நலம் தரும் பாடம் எனும் தலைப்பை தொட்டு பேசவிருக்கின்றார். கலைமாமணி பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் கவிவேந்தர்களின் சமூக பார்வை எனும் தலைப்பை தொட்டு பேசவிருக்கின்றார். நடிகர், இயக்குனர், இப்பொழுது எழுத்தாளராக இருக்கும் திரு ரா பார்த்திபன் அவர்கள் சும்மா பேசவிருக்கின்றார். அதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்த தலைப்பு. ஆற்றலில் சிகரங்களாக இருக்கும் சிலரை மட்டும் சல்லடையிட்டு உங்கள் முன் நாங்கள் படைக்கவிருக்கின்றோம். முதலாவதாக கலைமாமணி பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள். இரண்டாவது பேச்சாளர் கலைமாமணி வலம்புரி ஜான் அவர்கள். சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதையாசிரியர், இப்பொழுது எழுத்தாளர், கிறுக்கல்கள் நூலின் படைப்பாளர் ரா பார்த்திபன் அவர்கள். ஒலி அலையின் மூலமாக உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான தமிழ் நெஞ்சங்களில் இடம் பிடித்தவர், தங்க குரலுக்கு சொந்தக்காரர். நான் நினைக்கின்றேன் அவர் அந்த தங்கத்தை கூட GMT இருந்து தான் வாங்கியிருக்கின்றார் என்று. அன்பு அறிவிப்பாளர் திரு BH அப்துல் ஹமீத் அவர்கள். சிகரங்கள் 2001 நிகழ்ச்சியை வழிநடத்த அன்பு அறிவிப்பாளர் திரு BH அப்துல் ஹமீத் அவர்களை அழைக்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்திய உங்கள் அபிமான அறிவிப்பாளர் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள் எங்கோ யாரோ சொல்ல கேட்டதுண்டு, ஆனால் கண்டதில்லை. நாம் எல்லோரும் கண்டோம் இங்கே சிங்கையிலே. உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாய் சிங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரதும் ஒற்றுமை உணர்வுக்கு நம் அனைவரதும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். உங்கள் வாழ்வின் வசந்த வேளைகளிலே தூய அன்பினை பிரதிபலிக்கும் சாட்சியாய் அப்பழுக்கற்ற தங்கத்தில் அழகு நகைகளை நேர்த்தியாய் வடிவமைத்து வழங்கும் GMT ஜுவல்லர்ஸின் ஏற்பாட்டிலே இல்லங்கள் தோறும் தகவல்களையும் தரமான கரை விருந்துகளையும் தினந்தோறும் அள்ளி வழங்கும் வசந்தம் சென்றல் தொலைக்காட்சி சேவையின் அனுசரணையிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அன்பு முகங்களை நேருக்கு நேர் காணும் பாக்கியத்தை வழங்கிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி. தமிழகத்திலே தமிழ் தாகம் அருகி வருகிறது. ஆனால் சிங்கப்பூரிலே தமிழ் தாகம் பெருகி வருவது காரணமாகத்தான் தமிழ் ஊற்றுக்களே உங்களை தேடி வந்திருக்கின்றன.
இந்த சிந்தனைகளின் சங்கமத்தில் முதல் உரை, அந்த சிந்தனை கோட்டையை திறக்க ஒரு மந்திர சாவி வேண்டும் அல்லவா? அந்த மந்திர சாவியை தன்னுடைய அற்புதமான சொற்களிலே ஒளித்து வைத்திருக்கும் உங்கள் அபிமானம் பெற்ற ஒரு பேரறிஞரை இந்த அரங்கிலே முதலில் நாம் அழைக்கப் போகின்றோம். சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு சிறந்த பேச்சாளராக 92ஆம் ஆண்டிலேயே தெரிவு செய்யப்பட்டு பாராட்டப்பட்டவர். சமுதாய கருத்துக்கள், இளைஞர் முன்னேற்றம், குறிப்பாக வாழ்வில் முயன்றால் முன்னேறலாம் என்ற உந்து சக்தியை உள்ளத்தில் உருவாக்கக்கூடிய நல்ல ஒலி இழை பிழைகளை முதலில் வெளியிட்ட பெருமைக்கு உரியவர் இவர். சொல்வேந்தர், சொல் அரசர், இதுபோன்ற பல பட்டங்கள், செந்தமிழ் சித்தர் என்ற பதக்கம், பட்டம் லண்டன் மாநகரிலே இவருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த எழுத்தாளர், சன் தொலைக்காட்சியின் மூலம் இனிய காலை வேளையிலே நல்லெண்ண விதைகளை தூவி உலகெங்கும் வாழும் மக்கள் உள்ளங்களில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்தவர். கடந்த ஆண்டு சிகரங்கள் விழாவின் போது நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்திலே வந்தவர் அத்தனை பேரது அமோக கரகோஷத்தை பெற்றுச் சென்றார் என்றால், வெறும் கற்பனைகளில் மிதக்கும் அலங்கார அடுக்கு மொழிகளை நம்பியிருந்த அறிஞர் வட்டத்திலே ஒரு புது பாதை வகுத்த இவருடைய சொல்லாற்றல் தான் காரணம். இதோ சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் உங்கள் மனம் எனும் மந்திர சாவியை திறந்து வைக்க வருகின்றார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திறமையும் போற்றுதலும் இலக்கியத்தின் மீது அக்கறையும் கொண்ட இந்த அருமையான சிகரங்கள் 2001 ஏற்பாடு செய்திருக்கிற GMT நிறுவனத்தாரையும் வசந்தம் சென்ட்ரலையும் வாழ்த்துகிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்கள் இலக்கிய குடும்பத்தின் மூத்த பிதாமகன் கலைமாமணி சாலமன் பாப்பையா அவர்களையும், தமிழால் ஒரு மாபெரும் எழுச்சியை உண்டு பண்ண முடியும் என்று சாதித்து காட்டி வருகிற இனிய நண்பர் வலம்புரி ஜான் அவர்களையும், திரையுலகத்தின் கருப்பு தங்கம் பார்த்திபன் அவர்களையும், இதுவரை பூலோகத்தில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த எங்களை சொர்க்கலோகம் எப்படி இருக்கும் என்று காட்டிக் கொண்டிருக்கிற மக்களாகிய உங்களுக்கும், அவர்கள்லாம் தேவர்கள், நம்ம மேலேந்து பார்க்கிறார்கள், அவர்கள்லாம் தேவர்கள். அதுக்காக நீங்கள்லாம் மா தேவர்கள், ஏன்னா உங்களை குறைச்சு சொல்றா நீங்க கோச்சுக்குவீங்க. பூதேவர்கள், மா தேவர்கள், இப்படி எத்தனையோ தேவர்களுக்கு மத்தியில் பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பும் சூழலும் அமைந்தமைக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைத்திருக்கிறது. ஒரு தடவை கூப்பிட்ட பேச்சாளரை மறுபடியும் கூப்பிடுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். உங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. ஒரு பள்ளிக்கூடத்தில் பசங்க ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பேச்சாளர்கிட்ட பிரின்சிபால் சொல்றாரு, எங்க பள்ளிக்கூடத்தில் பேச முடியாதுங்க, பசங்கள்லாம் கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த பேச்சாளர் சொன்னார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுரையா அள்ளி விட்டார். ஏன்னா நாட்டில் இலவசமா கிடைக்கிறதே அறிவுரை மட்டும்தான். அறிவுரையா அள்ளி விட்டார். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த வழியா போற போது மறுபடியும் போய் அந்த பிரின்சிபாலை பார்த்து இந்த பேச்சாளர் கேட்டார், பசங்கள்லாம் இப்ப எப்படி? தங்கமா ஆயிட்டாங்க, ரொம்ப அமக்களம், ரொம்ப அருமையா இருக்கிறாங்க, ஒரு சத்தம் இல்லை, சண்டை இல்லை, ரொம்ப நல்ல பசங்க. அந்த பேச்சாளர் கேட்டார், பாத்தீங்களா நம்ம பேச்சோட அருமை, அதை கேட்டு பசங்கள்லாம் எவ்வளவு திருந்திட்டாங்க பாருங்க அப்படின்னு. ஹெட்மாஸ்டர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, இப்ப எப்ப பசங்க கலாட்டா பண்ணாலும் மறுபடியும் உங்களை பேச கூப்பிடுவேன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான், சப்த நாடி அடங்கி எல்லாம் சரியா இருக்கிறாங்க. அதனால 2வது தடவை ஒரு பேச்சாளரை கூப்பிடுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும்.
பேச்சாளர்களும் ஒரு மாதிரியான நிலைமை தான் உலகத்துல. எங்க ஊர்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சா, சார் பேச்ச கேட்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னா. எப்படின்னா, தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷா இருப்பா இல்லீங்களா, அதான் சாரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு. அதனால இந்த மாதிரி பேச்சாளர்களால தான் தமிழ்நாட்டில் ஒருவேளை தமிழ் குறைஞ்சதோ என்னமோ தெரியல. அதை சரி கட்டுற மாதிரி சிங்கப்பூர் ரசிகர்கள் தமிழையும் இலக்கியத்தையும் ரசிப்பதற்காக உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனம் என்பதை மையப்படுத்தி என்னை பேசும்படியாக மனம் ஒரு மந்திர சாவி என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பேச்சாளர்கள் தலைப்பின் மீது ரொம்ப கவனம் வைக்க வேண்டும். ஆனா இப்போ பெண்கள் புடவை தலைப்பின் மீது கவனம் வைப்பது போலத்தான் பேச்சாளர்களும் பேச்சு தலைப்பின் மீது கவனம் வைக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவ்வப்போது நழுவுகிறது. இருந்தாலும் மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் இகழுக்கும் மானத்திற்கும் அவமானத்திற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதாலே இந்த மனம் என்பது செம்மைப்படுத்திவிட்டால் எவ்வளவு பெரிய வெற்றிகளையும் எவ்வளவு பெரிய அடைய முடியாத இலக்குகளையும் அடைய முடியும் என்பதை முதலாவதாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வேடிக்கையான கதை நான் ஏற்கனவே எழுதியதுதான். ஒரு துறவி, ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் மக்கள் கூட்டம் சுற்றி வருகிறது அப்படின்ன உடனே ஒருத்தருக்கு அவர் மேல ஒரு பொறாமை. என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய செல்வாக்கு அப்படின்னு. அவர் அருள் வாக்கா சொல்றதெல்லாம் சொல்றார், நடக்கிறதெல்லாம் சொல்றார் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையாக சொன்னார். உடனே ஒரு பையன் முடிவு பண்ணா, இந்த ஆளை முட்டாளாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, வண்ணத்தி பூச்சி, அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள அப்படி விட்டு பேண்ட்டுக்குள்ள அப்படி விட்டுக்கிட்டு மெதுவா அந்த சாமியார்ட்ட வந்து கேட்டா, இது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு. ஒரு ஐடியா கூட தான் கேட்கிறா. ஏன் உயிரோட இருக்குன்னு அவர் சொன்னா க்ளோஸ் பண்ணி வெளியே காட்டிடலாம். செத்து போச்சுன்னு சாமியார் சொன்னா எடுத்து வெளியே விட்டுறலாம். எப்படி சாமியார் தோத்து போனோம்? இவர் உள்ளது உள்ளபடி சொல்லுகிற சாமியார். அக்கா கேட்கிறா, இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா உயிரோடு இருக்கா அப்படின்னு கைக்குள்ள வைத்து மூடிக்கொண்டே கேட்கிறான், இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா உயிரோடு இருக்கான். சாமியார் ரொம்ப அழகா சொன்னார், உள்ளது உள்ளபடி சொல்வதென்றால் அது உன் கையில் இருக்கிறது. அது உன் கையில் இருக்கிறதுங்கிறது பொருத்தம். அது உயிரோடு இருக்குமா செத்து போகுமா என்பது உன் கையில் இருக்கிறது. ஒரு அமுக்கமுக்குனா க்ளோஸ், திறந்துட்டா தப்பிச்சிடும். அது உன் கையில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த பட்டாம்பூச்சி தான் வாழ்க்கை. அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது அழிந்து விடுகிறது. சரியாக பயன்படுத்தி விட்டால் அது உயிரோடு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள். நான் நம்பிக்கை விதைகளை நாள்தோறும் தூவுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை வேறு யாரும் நிர்ணயிப்பது இல்லை, நாம் தான் நிர்ணயிக்கிறோம். நம்முடைய வெற்றி தோல்விகளை, நம்முடைய மான அவமானங்களை, நம்முடைய புகழ் இகழ் ஆகிய எல்லாவற்றையும் நாம் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் அடுத்தவங்க தலைமையில வைக்கத்தான் ட்ரை பண்றோம். இப்ப சில பேர் சொல்றாங்க, என் மனைவி மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருந்தா, என்ன இருந்தா உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு எப்பவோ போயிருப்பா. தெரியுதா இவனுக்கு? இன்டெலிஜென்ட்டா இருந்தா எப்பவோ போயிருப்பாள். இல்லாததால தானே உன்னோட கொடுத்த நடத்திட்டு ஒரு வருஷமா இருக்கிறா. இந்த அறிவானா? அவர் மட்டும் என் கூட இன்னும் கொஞ்சம் ஒத்துழைச்சா, எனக்கு இன்னும் காத்து சாதகமா இருந்தா, ஜாதகம் சாதகமா இருந்தா, ராகு கொஞ்சம் உதவியா இருந்தா, கேது கொஞ்சம் கெடுதல் இல்லாம இருந்தான்னு. பக்கத்து வீட்டுக்காரனே நல்லா இருக்க மாட்டேங்கிறான், ராகுவும் கேது நமக்கு எங்கேருந்து நல்லா இருக்க போறான்? இன்னும் கொஞ்சம் எனக்கு மட்டும் சுக்கிரன் சௌரியமா இருந்தா நான் எவ்வளவோ மேல வந்திருப்பேன் அப்படின்னு ஜாதகத்து மேலெல்லாம் பழிய போட்டு ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் நாம் நிர்ணயிக்கிறோம். இந்த தெளிவு மிக மிக அவசியம். அப்புறம் நாம இன்னும் அடுத்தது என்ன நினைக்கிறோம்? பிறரால் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். வாழ்க்கையில யாராவது ஒரு சின்ன விமர்சனம் சொல்லிட்டா, இல்ல யாராவது ஒரு வார்த்தை நம்மளை பத்தி கூடுதலா சொல்லிட்டா நாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக பிறர் விமர்சனங்களுக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இது அகங்காரம் அல்ல. இப்ப நான் ஒரு பேச்சு பேசுகிறேன், உங்கள் பேச்சு சரியில்லை என்று சொன்னால் பேச்சை பற்றிய இலக்கணம் தெரிந்த ஒருவர் சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம்.
என் பேச்சை நிறுத்து பார்க்கிற தராசு தன் கையிலேயே இல்லாத ஒருவர் என்னை குறை சொன்னால் நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அதை எந்த எடைக்கருவியால் நிற்பது என்கிற தராதரம் கூட தெரியாத ஒருவர் சொன்னால் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை எங்கே தொலைக்கிறார்கள் என்று கேட்டால், யாராவது தன்னை விமர்சனம் செய்து விட்டால் உடனடியாக வாடி போய் விடுகிறார். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குழந்தை போய் அரங்கேற்றம் பண்ணது, என்ன ஆடுது அப்படின்பா. இது என்ன ஒரு பெரிய நவரசம் அப்படின்னு போட்டிருப்பான். மிளகு ரசம் தவிர வேற எந்த ரசம் அது மூஞ்சில வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவான். இதுக்கெல்லாம் வாடி போகக்கூடாது. நம்மளை பற்றி பல பேர் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால் வாடாத ஒரு மனோநிலையை முதல்ல பெற்றாக வேண்டும். இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. நாம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் உலகத்துல. சாதாரணமாகவே நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளை குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருப்பார்கள். இப்ப அவர்கள் சொல்லுகிற வாசகங்கள் நம்மை பாதிப்பது என்று தொடங்கினால் வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். சில பேர் சாப்பிட உட்கார்ந்துட்டு பாராட்டவும் மாட்டா. இப்ப பாராட்டதான் சந்தோஷமா இருக்கும். மனைவி பரிமாறுறா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த மனைவி தான் பரிமாறுறா. அப்படி இல்லாட்டி பரிமாறுறவங்கள மனைவி ஆக்கி விடுறாங்க. இப்படி மனைவி பரிமாறுற போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பா. அவ பரிமாறிட்டு இவர் எப்படி ரசிக்கிறாரு, நம்ம வச்ச சமையல் நல்லா இருக்குன்னு பாக்குறாரு அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா. சில பேர் இடிச்ச புளி மாதிரி திம்பா. ஒரு அசைவு இருக்காது, இடிச்ச புளி மாதிரி. அவ ஒரு ரசம் வச்சுட்டு அதை அப்படி விடுகிற போது இவன் ரசிக்கிறானா அப்படின்னு பாப்பா. அப்படி இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்துருப்பா. அவன் நினைப்பா அந்த புளியை கரைச்சு ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சே ரசம் வச்சிருக்கலாம் அப்படின்னு. பாராட்டவே மாட்டான், அப்படியே இருப்பான். பாராட்டாம இருக்கிறது ஒரு வகையான மன வருத்தத்தை உண்டு பண்ணும். இன்னும் சில பேர் எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் குறை சொல்வாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், அப்ப போடட்டுமா, வேண்டாம் போட்டா நல்லா இருக்காது, இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் அப்படின்பா, போடட்டுமா அப்படின்னா இல்ல போட்டா நல்லா இருக்காது. இதுக்கு என்ன முடிவு இருக்கு? ஏதோ ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய சொல்றான். இது நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற விஷயம். அதுக்காக தான் அதுல தொடங்கினேன். நாம் ஒரு காரியம் செய்கிற போது நிறைய பேர் குறை சொல்வார்கள், மனம் நோகும்படியாக பேசுவார்கள், வருந்தும்படியாக பேசுவார்கள். இப்ப நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். அவங்க எதுக்காக நம்மள அப்படி பேசுறாங்க? நாம அதை கேட்டா மனசு கொஞ்சம் வருத்தப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல பேசுகிறார்கள். நம்ம மனசுல ஒரு வருத்தம் உண்டாகணும் அப்படின்ற எண்ணத்துல பேசுகிறார்கள். ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படி வருத்தப்பட வேண்டும் என்றே நம்மை வருத்தப்பட வைப்பதற்காக யாராவது பேசுகிற போது நாம் வருத்தப்பட்டு விட்டால் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். நீங்கள் பிறரை ஜெயிக்க விடாதீர்கள். உங்களை வருத்தப்படுவதற்காக யாராவது சொல்லும் போது நீங்கள் வருத்தப்படாமல் சிரித்து விட்டால் அவர்கள் தோற்று போகிறார்கள். நம்மை தோற்கடிக்க வந்தவர்களை தோற்கடிப்பதுதான் நியாயமே ஒழிய வருத்தப்படுவது என்பது சரியல்ல. இந்த ஒரு சின்ன சைக்காலஜி நம்ம தெரிந்து கொண்டா பல காரியத்தை சாதிக்கலாம் வாழ்க்கையில. பிறர் நம்மை வருத்தப்பட வைப்பதற்காகவே ஒரு வார்த்தை சொல்லுகிற போது அதற்கு நாம் வருந்தி விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அவங்க நோக்கம் ஜெயிச்சு போகுது. இப்ப அழவிடணும்னே ஒரு வார்த்தை சொல்வார்கள், நாம் அழாம சிரிச்சுட்டா. பல பேர் அழறதுக்கே ரெடியா இருக்கிறான், எப்படி எங்க அழலாம் ஒரு ஆசையாவே காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அழவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிற போது அழாமலேயே சிரிப்பது என்று வைத்தால் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். எனவே வாழ்க்கையில் நம்மை தோற்கடிக்க நினைப்பவர்களை நாம் தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் விருப்பப்படி தோற்று போய்விடக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அத்தனை வெற்றி தோல்விக்கும் மனம் அல்லது எண்ணம் காரணம்னு சொன்னேன். மனதில் இருந்து தோன்றுகிற எண்ணங்கள் தான் நம்முடைய வெற்றிக்கும் புகழுக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னேன். இந்த மனத்தை செம்மைப்படுத்துவது அல்லது எண்ணங்களை மாற்றி அமைப்பது, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையவே மொத்தமா மாற்றி அமைக்கலாம். இப்படி சொல்றேனே, இவர் ஏழைன்னு சொல்றோம், இவர் பணக்காரர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பொய். பெரிய பணக்காரர் புத்தியில ஏழையா இருப்பார். ஒரு ஏழை எண்ணத்துல பெரிய பணக்காரரா இருப்பார். பணம்ங்கிறது பேங்க் பேலன்ஸ பொறுத்ததல்ல, நீங்க அனுபவிக்கிற சுகத்தை பொறுத்தது. முதல் விஷயம், பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கலாம், ஒன்னும் சாப்பிடாம பேசாம உட்கார்ந்து அவரை பணக்காரன்னு சொல்ல முடியுமா? பேங்க்ல ஒன்னும் பணம் இல்லாம இருக்கலாம், எல்லா ஹோட்டலும் சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான், ஒரு அடுத்த செலவுலயே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான், அவனை விட கோடீஸ்வரன் உலகத்தில் இருக்கிறான்னா? கையில் இருக்கிற பணத்தை பொறுத்ததே அல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாஞ்சாலி சபதத்துல
துரியோதனை அறிமுகப்படுத்துற போது மகாகவி பாரதி ஒரு வார்த்தை சொன்னார். தருமனுடைய செல்வத்தை எல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டே வந்து கடைசியா துரியோதனா தருமன் இவ்வளவு செல்வமா இருக்கிறானே அப்படின்னு என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றார் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றார். துரியோதன ஏழையா? அவனுக்கு அரண்மனை என்ன, சாப்பாடு என்ன, வசதி என்ன, வாழ்க்கை என்ன? அந்த துரியோதனை சொல்லுகிறார் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான். அவன் எப்படி ஏழையானா? கையில் இருக்கிற பணத்தை பொறுத்து ஏழ்மை அல்ல. என்கிட்ட என்ன இல்லேன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அவன் ஏழைதான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், 40 ஐட்டம் அந்த ஹோட்டல்ல இருக்கு. 40 சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா உயிரோட வெளியே வர முடியுமா? 3 ஐட்டம் சாப்பிட்டாலே பல பேர் ஹோட்டலை விட்டு உயிரோட வெளியில வர்றது இல்ல. ஒரே ஐட்டம் சாப்பிட்டுட்டு படாத பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒரே ஐட்டம் உப்புமா சாப்பிட்டுட்டு நேற்றுக்கு எங்க ஐயா பட்டார் ஒரு பாடு. அடே அப்பா, கனவுல எல்லாம் வந்துதான். ஹோட்டலுக்கு போறோம், 40 ஐட்டம் 50 ஐட்டம் லிஸ்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு சாப்பிட முடியும்? மிஞ்சி போனா 3 ஐட்டம் சாப்பிடலாம். 47 ஐட்டம் சாப்பிடாம வரீங்க. சாப்பிட்டதுக்கு சந்தோஷமா வெளியில வந்தா சந்தோஷமா, 47 ஐட்டம் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு மனநோய் இருக்கிறது. எவையெல்லாம் தன்னிடத்தில் இல்லை இல்லை என்று எண்ணி தரித்திரர்களாகவே இருக்கிறார்களே ஒழிய எவை இருக்கிறதோ அவற்றை எண்ணி செல்வர்களாக வாழ்கிற கலையை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாததை பட்டியல் போட்டு தரித்திர வாழ்வு வாழக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்றேன், தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடுவார். அவரு வெத்தலை செல்லம்னு வெள்ளி, ஒரு மனைவியை விட அதான் செல்லம் அவருக்கு. வெத்தலை செல்லம்னு பேர், வெள்ளியில இருக்கும். அதை அப்படி திறப்பாரு, ஒரு 25-30 வெத்தலை உள்ள இருக்கும். அப்படியே ஒவ்வொரு வெத்தலையா எடுத்துக்கிட்டே வருவாரு. ஐயோ அழுகி போச்சு, இன்னொன்னு எடுப்பார். ஓ பழுப்பா இருக்குது, சீச்சி கருப்பாய் போச்சு, இப்படின்னு அந்த வெத்தலையில உருப்படாம போன வெத்தலையா ஒரு 7 வெத்தலையை எடுத்துட்டு பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு, ராத்திரி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு அழுகுனது, பழுப்பா இருக்கிறது, பிரவுனா இருக்கிறது, இப்படி மல்டி கலர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காம்ப கிள்ளி அங்க கிள்ளி என்னென்ன உண்ட எல்லாம் பண்ணி இருக்கிற அழுகல் வெத்தலை எல்லாம் திம்பார். 20 வெத்தலை உள்ள மடிச்சு வச்சுட்டார் டப்பாக்குள்ள, அப்படியே இருக்கட்டும். கரெக்டா ராத்திரி சாப்பிட்டு ஊஞ்சல்ல உட்கார்ந்து மறுபடியும் திறப்பார். இவருக்கு ஏத்தாப்புல 7 வெத்தலை அழுகி ரெடியா இருக்கும். அவர் வேலைக்காரர் வாங்கி வெத்தலையை மறுபடியும் டப்பாக்குள்ள வைப்பார். காலம்பரை திறந்து பார்த்தா இன்னொரு 10 வெத்தலை அழுகலாகி ரெடியா இருக்கும். அவர் வாழ்நாள் முழுக்க நல்ல வெத்தலையே போட்டதில்லை. சாகர வரைக்கும் அழுகல் வெத்தலையே போட்டு செத்தாரே ஒழிய ஒரு நாள் நல்ல வெத்தலை போட்டதில்லை. அட 7 வெத்தலை அழுகலா இருக்கா, சனியனை தூக்கி எரிஞ்சு விட்டு நல்ல வெத்தலை அப்பவே போட்டிருந்தாருன்னா எப்பவுமே வாழ்நாள் முழுக்க இருக்கும். இது அழுகி போகுது வீணா போகுது, அழுகி போகுது வீணா போகுதுன்னு அதையே தின்னு வாழ்நாள் முழுக்க அழுகல் வெத்தலையே தின்னானே ஒழிய அவன் நல்ல வெத்தலை சாப்பிடல. இப்ப சொல்லுங்க, அவருக்கு தரித்திரம் இல்லை, ஆனா தரித்திர புத்தி இருக்கு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வரலாம், தரித்திர புத்தி இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வர முடியாது. அது ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அவர் செத்து போனார். சாகாமியா இருப்பார், இவ்வளவு அழுகு வெத்தலை சாப்பிட்டு அவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்ததே பெருசு இல்லையா? அவர் இறந்து போனார். அப்படி அவர் இறந்து போன போது சில சமூகத்துல வாயில வெத்தலையை வச்சு பணத்தை அனுப்புவாங்க. அவசரமா அந்த புரோகிதர் என்ன பண்ணார், நல்ல வெத்தலையா 4 வெத்தலையை மடிச்சு வாயில வச்சார். பையன் வந்தான், வைக்காதீங்க, எங்க அப்பா அழுகல் வெத்தலை தான் போடுவாரு ஒழிய நல்ல வெத்தலை போட மாட்டாருன்னு பொணத்து வாயிலையும் அழுகல் வெத்தலையை வச்சுதான் அனுப்பிச்சானே ஒழிய நல்ல வெத்தலை வைக்கவே இல்லை. அவன் விதி பாத்தீங்களா? அவனுக்கு என்ன குறைச்சல் வாழ்க்கையில? செல்வம் இல்லையா? எல்லாம் இருக்கு. பின்ன என்னன்னா, தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் ஜெயிக்கப்படலாம், தரித்திர புத்தியை ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன? எண்ணங்களை மாற்றுங்கள். எண்ணங்களை மாற்றிக்கொண்டே வர உங்கள் அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டே வர வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களை நோக்கி நம்மாலே பிரயாணம் செய்ய முடியும். அதுக்கு என்னன்னா, நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இது சாதாரணமான வார்த்தை இல்லை. நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? நாம் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதில்லை. நான் என்னுடைய விகடன் கட்டுரையில் எழுதியிருந்தேன், மனம் மிக நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன். மனம் நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன்.
நம்ம மனசை அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய நிர்வாகத்துக்கு வைக்காம இருந்தோம்னு சொன்னா அது இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போய் கெடுத்துரும். அதை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரணும். ஒரு சாமியார் தவம் பண்ணணும்னு நினைச்சார். பல சாமியார் தவறு பண்ணும் தான் நினைக்கிறானே ஒழிய தவம் பண்ணும்னு நினைக்கிறது இல்ல. தவம் பண்ணணும்னு நினைச்சார். ஒரு எல்லா சாமியாரும் கண்ணை திறந்துகிட்டே தவம் பண்றாங்க, நாம அப்படி பண்ணக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்றாங்க, நாம அப்படி பண்ணக்கூடாது. கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ணணும் அப்படின்னு போய் கங்கை கரையில ஓரமா உட்கார்ந்தார். ஒரு இளம் சாமியார், இளம் துறை. கண்ணை திறந்துகிட்டு ஒரு காலையில ஒரு 10-10:45 மணி இருக்கும் உட்கார்ந்து இருந்தார். 2 கண்ணு திறந்திருந்து. நீங்க யோசிக்கிறீங்க, அது எப்படி கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ண முடியுமா அப்படின்னு. நாங்க லா காலேஜ்ல படிக்கிற போதுன்னு சொல்லக்கூடாது, லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது, லா காலேஜ்ல யார் படிச்சா? அல்ல, எங்க சீனியர் ஜான் வேற இங்க இருக்கிறார், அவருக்கு தெரியாதுதான். லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது கண்ணை திறந்துகிட்டே தூங்குவோம் கிளாஸ்ல. ஏன் அப்படின்னா, நாங்க கண்ணை மூடிட்டு தூங்கினா வாத்தியாரும் தூங்கிடுவார். அவர் வாங்குற சம்பளத்துக்கு தூங்க விடலாமா? தூங்க விடப்படாது. அதனால கண்ணை திறந்துகிட்டே தூங்குறது சிலபஸ்லயே இருக்கு. கண்ணை திறந்துகிட்டு தூங்குறது. அது மாதிரி ஒரு கண்ணை திறந்துகிட்டு தவம் பண்ணார். காலைல ஒரு 10:45 மணி. ஒரு 16 வயசு மின்னல், உயிருள்ள மின்னல், அதன் தலையில் இரட்டை பின்னல். இதற்காகவே பல பேர் உட்காருகிற இடம் ஜன்னல். முடிச்சிருவோம். வாழ்நாள் முழுவதும் வருவது இன்னல், அதோட போதும். அதுக்கு மேல பத்தி ஒரு பெருசா பேசணும். ஒரு 16 வயது உயிருள்ள மின்னல் இப்படியே போச்சு. இந்த 2 கண்ணு என்ன பண்ணுச்சு, நான் போறேன் டியூட்டின்னு அப்படியே பின்னாடியே போச்சு. சாமியார் தவம் அவுட்டு வந்து ஓஷார். ஐயோ தவம் பண்ண போனா கண்ணுக்கு எடுத்துருச்சேன்னு ஒரு ரிப்பன் வாங்கி கட்டினார். ரிப்பன் கட்டலாமா? அதுவும் ஒரு கருப்பு ரிப்பன் வாங்கி அந்த ரிப்பனை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தார். கண்ணு பார்க்கல. மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தார். கண்ணு தான் பார்க்கல. சல்லங்க. இரு காது சும்மா இருக்காது. அப்படியே இன்னைக்கு காது சொல்லுச்சு, நம்ம டியூட்டி. நேற்றுக்கு கண்ணு பொறுப்பெடுத்தது, இன்னைக்கு நம்ம டியூட்டி. நான் கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டு வரேன். காது கொண்டு போய் விட்டது. தவம் அவுட்டு. முதல் நாள் தவத்தை கண் கெடுத்தது, 2ஆம் நாள் தவத்தை காது கெடுத்தது. ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டுவோம், வாங்கி அப்படியே மொத்தமா கட்டிட்டு மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தாரு. மல்லிகைப்பூ, மூக்க அவுட்டு தவம். சாமியார் வச்சார், பொறிப்புலன்களை அடக்காத தவம் என்ன தவம்? கண் கெடுக்கிறது, காது கெடுக்கிறது, நாசி கெடுக்கிறது அப்படின்னு. எங்க ஊர்ல தலகாணி வர காதி கிராஃப்ட்ல வாங்கினா ரொம்ப சீப்பு. ஏன்னா காதி கிராஃப்ட்ல கதருக்கெல்லாம் 20% தள்ளுபடி, காந்திக்கு 100% தள்ளுபடி, கதருக்கு 20% தள்ளுபடி. நேரா ஒரு தலகாணி வர வாங்கி கழுத்து வரைக்கும் போட்டு இறுக்கிட்டு மறுநாள் போய் தவத்துல உட்கார்ந்தார். 10:45, 10:50, 11. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நாசி நுகரல, மெய்யின் மங்களை எல்லாம் பொறிப்புலன்களையும் அடக்கிட்டாரு. 10:50, 10:55, 11 ஆச்சு. அம்மா இதானே வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல? எது? மனசு. அதான் ஒரே வார்த்தை சொன்னா, சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன்னு. அப்படின்னா விபூதி வரும், அப்படின்னா குங்குமம் வரும். டெக்னிக் அது, பரவாயில்ல சொல்ல, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. எங்க ஊர்ல கூட ஒரு சாமியார் அப்படின்னு விபூதி எடுத்தார், அப்படின்னு குங்குமம் எடுத்தார். சிவலிங்கம் எடுக்கிறாருப்பா, விபூதி எடுக்கிறாருன்னா பெயிலே எடுக்க முடியல. அவர் உள்ள போனாரு, பெயிலே எடுக்க முடியல. எல்லாம் எடுத்தாரு, ஏன்டா பெயில்ல மட்டும் எடுக்க முடியல? முடியலீங்க அப்படின்ட்டா. அது ஒரு டெக்னிக். விபூதி எடுக்கலாம், குங்குமம் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். சினம் இறக்க கற்றாலும் சித்தி பல பெற்றாலும், இதெல்லாம் சித்தி எப்படி வேணா அடையலாம். மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல அப்படின்னா எதையும் சாதிக்க முடியாது. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அந்த எண்ணங்கள் நம்முடைய நிர்வாகத்தில் இருந்தால் வெற்றி பெற முடியும். மனத்தின் விசாலம் தான் உங்கள் செல்வச் செழிப்பாக மாறுகிறது. அந்த எண்ணத்தை உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி எதை எடுத்திருக்கிறோம்? இது ஒரு முன்னுரை மாதிரி மனசுல வச்சுங்க. இப்ப நான் சில கேள்வி கேட்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கைன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறோம் இல்ல, இந்த வாழ்க்கையை 3 லெவல்ல பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று இருத்தல், இன்னொன்று வாழுதல், இதை விட இன்னொன்று இருக்கிறது என்ன, பிழைத்தல். பிழைத்தல்ங்கிறது போராட்டம். எப்பவுமே சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, பாரதி சொல்றாங்கல்ல, சிச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. இதுக்கு ஆப்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு. சர்வைவல், சர்வைவல், எக்ஸிஸ்டன்ஸ், லிவிங், 3 வார்த்தை இருக்கு. சர்வைவல் அப்படிங்கிறது என்னன்னா போராடி வாழ வேண்டியிருக்கு, இருப்பையே தக்க வச்சுக்க வேண்டும். தினம் அரிசிக்கும் புளிக்கும் ப்ராப்ளம் இருந்தா, குடியிருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இருந்தா, இப்ப எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, தண்ணி கொண்டு போய் குடத்துல தண்ணி பிடிக்கிறதுலயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 4 மணி நேரம் வீணா போனா அவன் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர முடியும்? குடி தண்ணிக்கு குடத்தை தூக்கிட்டு போய், முன்னெல்லாம் தடம் தோளா இருந்ததெல்லாம் இப்ப குடம் தோளா மாறி போய் 4 மணி நேரம் குடிக்க தண்ணி பிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தா பிழைப்பு தான் நடக்கும், ஒன்னும் வாழ்க்கை நடக்காது. அதுக்கு என்ன பேர்? சர்வைவல். அதாவது வாழ்வதற்கு போராட வேண்டியிருக்கு, அது சர்வைவல். அடுத்த ஸ்டேஜ் இருத்தல், இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுறது, இருத்தல். அதுதான் பல பேர் செய்யறாங்க. என்னோட அபிப்பிராயம் இருத்தல் தான் பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வாழ்தல் ரொம்ப குறைவு. எப்படின்னா அவனே ஒத்துக்குவான். என்ன எப்படி? என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், விட்டா துண்டை போட்டு கழுத்திலே இருக்கிறவா, என்னமோ இருக்கிறேன். அதுல வேற இன்னும் சில உத்தமன் இருக்கா. எப்படி இருக்கிறீங்கன்னா, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க. அடே பாவி, ஓ புண்ணியத்துல நல்லா இருக்க மாட்டியா? நானே கொஞ்சமா புண்ணியம் வச்சிருக்கிறேன், அத நீ என்ன பங்குக்கு வர்ற? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன்னா. இருத்தல் முதல்ல, பிழைத்தல். இருத்தல் இதோ தக்க வச்சு காப்பாத்திக்கிறது. அப்போ வாழ்தல்னா என்னன்னா தினம் வசந்துட்டு மேல போறது. நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஏதோ போன தடவை 5000 பேரை பார்த்தோமா, இந்த முறை ஒரு 10,000 பேரை பார்த்தோமா, இதான் வாழ்தல். போன முறை 5000 பேரை பார்த்தோம் சிகரங்கள்ல, இந்த முறை 10,000 பேரை பார்க்கிறோம்ல, இது வாழ்தல். போன தடவை 5000, இந்த முறை 2000 போலாம்னா அது பிழைத்தல். இந்த தடவை 5000 பேர் இருக்கிற ஹால் அப்படின்னா இருத்தல். 10,000 பேர் வந்தாச்சா, அப்ப இது வாழ்தல். இதான் வித்தியாசம். இப்ப வாழ்தல்ங்கிறது எத்தனை பேர்? வாழ்தலுக்கு இருத்தலுக்கு என்னடா வித்தியாசம்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஜெயில இருக்கிறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய ஜெயில யாராவது வாழறேன்னு சொல்லுவாங்களா? ஜெயில இருக்கிறதுக்கு இருப்புன்னு பேர். எப்படி? யாராவது ஒருத்தரை பார்த்து எங்க அப்படின்னா, நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வேலூர் ஜெயிலில் வாழ்வதற்கு போகலாம் என்று நினைக்கிறேன். பாளையங்கோட்டை ஜெயில வாழுது நான் சொல்லுவேன், ஒரே வார்த்தை. ஜெயில வச்சிருக்கிறாங்க, இருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க இல்லீங்களா? தமிழ் யூசேஜ் எப்படி வரும்? ஜெயில வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் வாழுகிறேன். நம்ம நுட்பமான விஷயம். வீட்டில் வாழுகிறேன், ஜெயிலில் இருக்கிறேன். ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு விரோதமா ஜெயில வச்சிருக்கிறதால அதுக்கு இருத்தல்னு பேரு. வீட்டுல வாழுகிறேன்னு சொல்றோம். இப்ப கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்ப ஜெயில இருக்கிறேன்னு சொல்றோம், வீட்டில் வசிக்கிறேன் அல்லது வாழுகிறேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பல பேர் இன்னைக்கு நான் உலகத்தில் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வீடு ஜெயிலாக இருக்கிறது என்று அர்த்தம். அவர்களுக்கு வாழ்கிற கலை தெரியவில்லை என்று அர்த்தம். ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஜெயிலுக்கும் வீட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஜெயில தாப்பா வெளிப்பக்கமா போட்டிருப்பான், வீட்டுல உள்பக்கமா போட்டிருப்போம். தாப்பா உள்ளையா வெளியிலையா தான் வித்தியாசமே ஒழிய ஜெயில வெளிப்பக்கமா போட்டு போயிடுவான், வீட்டுல உள்பக்கமா போட்டு உட்கார்ந்து இருப்போம். என்னன்னு புரியுதா? நம்மை பிறர் கட்டுப்படுத்தினால் அது ஜெயில், நாமே நம்மை கட்டுப்படுத்தினால் அது வீடு. நாம் சுய கட்டுப்பாடோடு இருப்பது குடும்பம், வாழ்தல். பிறர் கட்டுப்படுத்த வாழ்தல் இருத்தல். நம்மள அறியாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். என்னன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் பிறருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறவர்கள் வாழுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். இப்ப அதான் என்னுடைய கேள்வி, நீங்கள் வாழுகிறீர்களா இருக்கிறீர்களா? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. காலம்பரை எந்திரிக்கணும் உங்களை இன்னொருத்தர் எழுப்பினா, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, மருந்து சாப்பிடுங்கோ அப்படி இன்னொருத்தர் சொன்னா, இந்த உடம்பு கொஞ்சம் குறைச்சா பரவாயில்லை அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா, இன்னொருவருடைய அபிப்பிராயப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டி இருந்தால் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அபிப்பிராயப்படி நீங்கள் வாழத் தொடங்கினால் வாழுகிறீர்கள். முதலில் ஒன்றை முடிவு செய்யுங்கள், நீங்கள் வாழுகிறீர்களா இருக்கிறீர்களா? இந்த ஒரு கேள்வியை யோசித்து விடை கண்டுபிடியுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும்.
ரொம்ப அடிப்படையான ஒரு தெளிவு. நாம் வாழ்கிறோமா இருக்கிறோமா என்கிற கேள்வி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தெளிவு கண்டிப்பாக பிறந்தாக வேண்டிய விஷயம். இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க மனசை லேசா மாத்தினீங்கன்னா, அதாவது நம்முடைய அபிப்பிராயங்களையும் மனசையும் மாற்றிக்கொண்டே வந்தா வாழ்க்கை எப்படி இனிமையுடையதா இருக்கும். காலையில எழுந்திருச்சு அலுவலகத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சுட்டு வர வேண்டிய கட்டாயம் ஆணுக்கு இருக்கு. இங்க சமமா பெண்கள் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நான் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா பெண்கள் குறைவுதான் சம்பாதிக்கிறதுல. ஆண்கள் போய் அலுவலகத்துக்கு போக வேண்டியிருக்கு, பெண்கள் வீட்டில இருந்து சமைச்சு சாப்பாடு போட வேண்டியிருக்கு. இப்ப ஆண் அலுவலகத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு அழுத்துக்கிறான் தெரியுமா? பேசுற போது சொல்றான், காலையில எந்திரிச்சு, யார் எந்திரிக்க சொன்னா போயிடு, நாங்க என்ன ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு எந்திரிக்கிறதா கேஸ் எல்லாம் வச்சோம்னா என்ன? எந்திரிக்க இஷ்டம் இல்லைன்னா போய் சேரு சொல்றான். காலையில எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு, அப்ப காலம்பர 16 தேய், சாயங்காலம் 16 தேய், விட்டு விட்டு தேய், யார் வேணும்னா? காலம்பர எந்திரிச்சு பல்லு தேய்ச்சு இவ கொடுக்கிற காப்பியை குடிச்சு, அததான் வருத்தமே இருக்கு. இவ கொடுக்கிற காப்பியை குடிச்சு ஆபீஸுக்கு போய் அதே சீட்டுக்கு அதே பஸ்ல போய் அதே சீட்ல உட்கார்ந்து அதே கையெழுத்த போட்டு, வேற ஒருத்தன் கையெழுத்த போடு அப்புறம் தெரியும் உன்னை கொண்டு போய் எங்க வைப்பான் அப்படின்னு, அதே கையெழுத்த போட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு சார். அவன் கடைசியில தான் அவனுடைய பெரிய வருத்தம், அதே வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு சார். அழுத்துக்கிறான். அவ்வளவு அலுப்பா இருக்கு. வேலை பார்த்து சம்பாதிக்கிறது ஆம்பளைக்கு அலுப்பா இருக்கு. பொம்பளைங்களை கேளுங்க, காலைல எழுந்திரிச்சு இவங்களுக்குலாம் வடிச்சு கொட்டி அவங்களுடைய லைஃப் சொல்றாங்க. இவங்களுக்குலாம் வடிச்சு கொண்ட அன்னதான சத்திரம் காசியில நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்டாக்குன குடும்பம், அதுல என்ன அன்னதான சத்திரம் மாதிரி எல்லாருக்கும் வடிச்சு போட்டின்னு பெரிய விசாரமா பேசிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆண் அவன் பார்க்கிற வேலைக்கு அழுத்துக்கிறா, பெண் அவ பார்க்கிற வேலைக்கு அழுத்துக்கிறா. இப்ப லைஃப்ல எங்க கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டுங்களா? நாம பார்க்கிற வேலையை நேசிச்சாதான் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்கும். யூ மஸ்ட் லவ் யுவர் ஜாப். நீ என்ன செய்யறியோ அதை முதல்ல நேசிக்கணுங்கிறா. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா முதல்ல நம்ம நேசிக்கணும். இப்ப எனக்கு பேசுறது தொழில், பேசுறது தொழில் மட்டுமல்ல, அது யாகம், அது யஜ்ஞம், அது தவம், அதுவே என்னுடைய ஞான நிலை. அதை ஒருபோது நான் இழக்க முடியாது. நான் பூர்ணமான ஆனந்தத்தில் எப்போது இருக்கிறேன்? நான் பேசும்போது இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, நான் இருக்கிறேன். இன்னொன்றும் தெளிவாக இருக்கிறேன். நான் ஆனந்தத்தில் இருந்து பேசினால் நீங்களும் ஆனந்தமாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பது எனக்கு தெளிவாகவே தெரியும். நான் ஆனந்த நிலையில் இல்லாமல் பேசுகிற போது நீங்கள் துக்கப்படுவதும் தவிர்க்கப்பட முடியாது. நான் எந்த தொழில் செய்கிறேனோ அதை நேசித்தாக வேண்டும். அந்த தொழில் நேசிக்கிறாங்களா? இன்னைக்கு பள்ளிக்கூட வாத்தியார் சொல்றாரு, எங்க ஊர்ல கேட்டா, என்ன சார் பள்ளிக்கூடத்துல நல்ல சம்பளம், லீவு, சம்மர் வெக்கேஷன் 2 மாசம் நல்ல லீவு, சின்ன சின்ன பிள்ளைகள் எப்பவுமே, வயசான கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் சின்ன பசங்க, நல்லா மிரட்டலாம் பசங்களை. டேய் உட்காரு, டேய் எந்திரி, எவ்வளவு ஜாலியான உத்தியோகம் வாத்தியா இருக்கு. இவர் தப்பா சொன்னா கூட அவனுக்கு ஒன்றும் தெரிய போறதே இல்லை. அவனை கம்மியா தான் படிச்சிருக்கிறான். எத்தனையோ சௌரியம் இருக்கு வாத்தியார் இருக்கிறதுக்கு. அந்த வாத்தியார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவர் கேட்டா சொல்றாரு, என் தலையெழுத்து இந்த பசங்களுக்கு எல்லாம் பேப்பர் திருத்த வேண்டியிருக்கு. இந்த பசங்க இக்கு தெரியல, இச்சு தெரியல, இப்பு தெரியல, ஒரு மண்ணு தெரியல. நான் அவன் சொல்லட்டுமா? என்னன்னா தெரியாதால் தான் ஓட்ட விட்டான். தெரிஞ்சிருந்தா பள்ளிக்கூடத்துக்கே வந்துக்க மாட்டானே. அவன் வீட்டுல அவன் இருந்திருப்பான். தெரியாதால் தான் உங்ககிட்ட அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இவன் சொல்றான், ஒண்ணு தெரியல என்கிட்ட அனுப்பிச்சுட்டான். இன்னைக்கு சொல்றேன், தகுதி மிகுதி படைத்த மாணவர்களை பாஸ் செய்ய வைக்கிற ஆசிரியன் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. தகுதியற்ற மாணவர்களை தேர்வில் தயாரிக்கிறானே அந்த ஆசிரியன் தான் தன் லட்சியத்தை சரியாக செய்தார். முட்டாளா எங்கிட்ட அனுப்புப்பா, நான் அவன் அறிவாளி ஆக்கி காட்டுறேன். இருக்கிற மடையனெல்லாம் எங்கிட்ட அனுப்பு, நான் அறிவாளி ஆக்கி காட்டுறேன். அவர் தான் ஆசிரியர். இருக்கிறதுலே கெட்டிக்கார பசங்கள் எல்லாம் எங்கிட்ட கொடு, நான் 100% ரிசல்ட் காட்டுறேன் அப்படின்னா அது பள்ளியும் அல்ல, அவர்கள் ஆசிரியர்களும் அல்ல, அவர்கள் கூலி தொழிலாளிகளை விட தங்கள் வாழ்க்கையை லாபத்துக்காக விற்பனை செய்து கொண்டிருக்கிறவர்கள். நான் யாரையும் குறைச்சு பேச தப்பா நினைக்காதீங்க. ஆசிரியர் தொழிலுக்குரிய தர்மம் அவர்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆசிரியர் என்ன பண்ண, தன்னுடைய தொழிலை நேசிக்கணும். என்ன ஜாப் பார்க்கிறோமோ அந்த தொழிலை நேசிக்கணும். ஒரு சென்னையில் நான் முதல்ல குடியிருந்த போது 3 ரூம் மாடியில 3 ரூம் கீழே டியூப்ளெக்ஸ் சிஸ்டம் மாதிரி ஒரு வீடு, பழைய காலத்து வீடு அந்த கட்டிட்டாங்க. மாடியில பெட்ரூம், கீழே யாராவது வந்தா பார்க்கணும். நான் கண்ணாடி மேல வச்சுட்டு கீழே வந்துட்டேன். அப்ப என்னுடைய சின்ன குழந்தை, அவளுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் அவளுக்கு. அவளை சொன்னா, போய் மேல போய் கண்ணாடி எடுத்துட்டு வாடா, படியில போய் மேல ஏறி போய் கண்ணாடி எடுத்துட்டு வா. அப்ப என் பொண்ணு சொன்னா, பாப்பா 17 படி ஏறி மேல போய் கண்ணாடி, கண்ணாடி என்ன இமயம் இல்லையா?
17 படி மேல ஏறி போய் கண்ணாடி எடுத்துட்டு என்னால முடியாது ஓடிப்பிட்டேன். நான் ஒன்னும் திட்டல, நான் வீட்டுல இருக்கிறதே 1 நாள் 2 நாள். அப்பவும் பிள்ளைகளை திட்டிட்டு அந்த ராட்சசன் வந்துட்டானான்னு கேட்டுருங்க. அது இந்த வம்பு வேண்டாம், நான் திட்டுறதில்ல. திட்டுறதா இருந்தா கூட வைஃப்ட்டு சொல்லி நீ திட்டுமே, கெட்ட பேர் வந்தா உனக்கே வரட்டும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிடுறது. நான் விட்டுட்டேன், ஒன்னும் சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா. அந்த ஃப்ரெண்டோட படத்தோட மேல படி ஏறினா திரும்பி கீழே இறங்கி வந்தா, படி ஏறினா கீழே இறங்கி வந்தா, விளையாடுறாங்க. ஒரு 15 தடவை ஏறி இறங்கியிருப்பாங்க. டக்குன்னு இப்படி பிடிச்சேன், என்ன படி ஏறி எடுத்துட்டு வான்னு சொன்னா பெரிய கஷ்டம்னு, இப்ப 15 தடவை படி ஏறி ஏறி இறங்கி இருக்கிறீங்க, இது எப்படி முடிஞ்சது? அவ ஒரு ரிப்ளை சொன்னா பாருங்க, பா நீ சொன்னது வேலைப்பா, இது விளையாட்டுப்பா. இதேதாங்க வாழ்க்கையில சிக்கல். இன்றைக்கு அலுவலகத்தில் பல பேர் வேலை என்ற சுமையோடு பார்க்கிறார்கள், சுவை இல்லை. அது வாழ்க்கை விளையாட்டில் ஒரு அங்கம் என்று எண்ணிக்கொண்டு விளையாடி பாருங்கள், எவ்வளவு சுவையாக வாழ்க்கை இருக்கும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையை நேசியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். வாழ்க்கை ஒரு உற்சவம், இட் இஸ் a festival, come on celebrate it. வாழ்க்கையில் வருத்தப்படவோ துக்கப்படவோ ஒப்பாரி வைக்கவோ எதுவும் இல்லை. உலகம் ஆனந்தமயமானது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு வாழ்க்கையில் ருச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவும் சுமை அல்ல, எல்லாம் சுவை. அதுக்கு என்ன வேணும்னா மென்டாலிட்டி, நம்முடைய பார்வை, மைண்ட் செட் மாறணும். நம்ம துக்கம்னு நம்ம கிளாக்கை செட் பண்ணிட்டோம், துக்கமாவே தான் தெரியும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மனசை கொண்டு போய் அங்க செட் பண்ணிட்டோம், வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும். வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு உள்தன்மையும் கிடையாது. உங்கள் எண்ணத்தை அது அப்படியே பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். பாலகங்காதர திலகர் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் லயிச்சிருக்கிறார். He was a teacher, ஒரு ஆசிரியர். பாலகங்காதர திலகர் பேசிக்கலி அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் அப்படியே வெற்றியாகி மேல வந்துகிட்டு இருக்கு. அப்போ விடுதலை ஆயிடும் எண்ணத்துல கேட்கறாங்க, திலக்ஜி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வில் பி யுவர் பொசிஷன்? அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதியா வருவீர்களா, பிரதமராக வருவீர்களான்னு அவருடைய பிக் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நீங்க பிரதமரா ஜனாதிபதியா நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படின்னு. திலகர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கூட இருந்தவங்க சொன்னாங்க, திலக்ஜி யூ மஸ்ட் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நீங்க நிச்சயமா பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு. அதுக்கு திலகர் பதில் சொன்னார், why should I become the prime minister? நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? திலகர் சொன்ன வார்த்தை, நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? பின்ன என்னன்னா, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். திலகர் சொன்ன வார்த்தை, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். ஒரு பிரதமருடைய பதவியை விட பிரதமரை உருவாக்குகிற ஆசிரியர் பதவி மேல் என்று எண்ணினாரே, அவர் தன் தொழிலை நேசித்தது போல் தொழிலை நேசித்தால் யாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை, பூமியை நோக்கி சொர்க்கம் தானாக வரும். ஏன்னா மேலிருந்து எல்லாம் பூமிக்கு வந்தாக வேண்டும். அதுக்கு என்னன்னா, நாம் செய்கிற செயலை நேசித்து செய்ய வேண்டும். ஜென் பிலாசபில சொல்றேன், எல்லாத்தையும் நாம அவசர அவசரமா ஆத்திரமா பண்ணணும்னு வச்சுங்க, எப்படி என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்? டீ சாப்பிடுறது கூட இட்ஸ் a ஃபெஸ்டிவல் அப்படின்னா, டீ சாப்பிடுறது திருவிழா. அது எப்படி டீ சாப்பிடுறது திருவிழாவா இருக்கும்? நம்ம திருவிழாவில் தான் டீயே சாப்பிடுறேன். அது எப்படி டீ சாப்பிடுறது ஃபெஸ்டிவல்னா? ஒரு டீ பாக்குறோமா, அவனுடைய கலரை என்ஜாய் பண்ண வேண்டாமா? ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர் இருக்கு இல்லையா, அந்த டீயை கலரை என்ஜாய் பண்ணணும். இந்த கடவுள் படைப்பை எவ்வளவு அழகு பாருங்க. கண்ணு வச்சு கண்ணுக்கு பக்கத்துல மூக்கு, மூக்குக்கு அப்புறம் வாய் வச்சார். ஒரு ஆர்டர் இருக்கு. சப்போஸ் மூக்க பின்னாடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன இமேஜினேஷன், டிஸ்லொகேஷன். இந்த இடத்துல கொண்டு போய் மூக்கு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நீங்க டீயை இப்படி பார்த்துட்டு அது பிரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு பின்னாடி அனுப்பணும். அது அப்பவும் சொல்லணும், இந்தம்மா தயாரிச்சது டீயா காப்பியான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா, மறுபடியும் அது வாய் எங்கேயோ அங்க கொண்டாந்து மெதுவா உள்ள அப்படி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ இது காப்பியும் டீயும் கலந்த தண்ணி அப்படிங்கிறது அப்புறம் வாய் சொல்லு. சப்போஸ் அதை எப்படி அனுபவிக்கணும்னு சொல்றோம் பாருங்க. பாக்குறோம் டீயோட கலர் இருக்கு, முதல்ல கண்ணு கொடுத்துருக்கான் கடவுள், கண்ணால அனுபவி, 5 பொறிகளையும் பயன்படுத்து. டீ பாக்குறோம் ரெட்டிஷ் பிரவுன் கலர், அதை ரசி. மெதுவா மூக்கு கிட்ட கொண்டா ஒரு வாசனை வருது, அடே பா நல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த டீயினுடைய வாசனையை அனுபவிச்சுட்டியா, அப்புறமா வாயில கொண்டு வந்து அந்த சூடு, அந்த டீயினுடைய அந்த அருமையான ருச்சி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவி. கண்ணால கலரை பாரு, நாசியால அந்த வாசனையை நுகர்ந்துட்டு அப்புறமா வாய் வழியா அப்படி அனுபவிக்கணும். விளம்பரத்திலே சொல்றானே, மனம், திடம், குணம்,
மூன்றும் நிறைந்த டீ. எந்த டீ? நம்மால் சொல்றான் குடிக்கிறது ஓசி டீ. எதுவா இருந்தாலும் உள்ள கல்லு. அல்ல கலர் வேண்டியது இல்லையே, இல்லாட்டி வாசனை வேண்டியது இல்லையே. சில பேர் எப்படின்னா போஸ்ட் பாக்ஸ்ல தபால் போட்ட மாதிரி டீ ராஜா வயிற்றுலயே ஓட்ட போட்டு நேரா ஊத்தலாம்பா, வாயெல்லாம் வேண்டியது இல்லப்பா. அவசரமா உள்ள போடாதான் இங்க ஒரு ஹோல் போட்டு தபக்கன் போட்டு அப்படியே சீல் பண்ணிடலாமே. இவ்வளவு பெரிய நாக்கு, நாக்குல சுவை அரும்புகள், அப்புறம் 32 அடி குடல், இதெல்லாம் என்னத்துக்கு வேஸ்ட் இல்லையா? அதை அனுபவிச்சு ரசிச்சு குடிக்க வேண்டாமா? சிங்கப்பூர்ல சில பேர் டீ குடிக்கிறாங்க, ஒரு டீ 1.5 மணி நேரமா குடிக்கிறாங்க. ஏன் இதை விட்டுட்டா அப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால இதே 1.5 மணி. இல்ல நீங்க அந்த ஜென் பிலாசபி கிட்ட வந்துட்டீங்க. ஆனா எப்படி அந்த 6 டீ குடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தான். நான் வேடிக்கை சொல்லல, அதை அனுபவிச்சு. ஒரு டீ சாப்பிடுறோம். எங்க ஊர்ல கேரளால ஒரு கதை சொல்லுவா. நம்பூதிரிகள் ரொம்ப சுவையில் ரொம்ப விருப்பமுடையவர்கள். ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட உட்கார்ந்தாரா ஒரு நம்பூதிரி. இலையில பரிமாறிட்டே வந்தா. வாழைப்பழத்தை ஒரு பாயசம் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையா பாயசம் பண்ணுவாங்க. அந்த வாழைப்பழ பாயசத்தை விட்ட உடனே அந்த நம்பூதிரி அப்படி எடுத்து அப்படி நாக்கில் வச்சுட்டு தண்ணி பத்தாதுன்னாராம். தண்ணி பத்தாதுன்னா பாயசத்துக்கு தண்ணி பத்தாதா அப்படின்னு பக்கத்துல கேட்டான். இதுல வாழைப்பழம் யூஸ் பண்ணிருக்கான்ல, அந்த வாழைப்பழம் பயிரான இடத்துல தண்ணி பத்தாதுன்னா. அப்படியே பாவி நாக்கு 2 அங்குலம் நினைச்சா 200 அடிக்கு மேல இருக்கும். இந்த வாழைப்பழம் வளர்ந்த இடத்துல அதுக்கு பாஞ்ச தண்ணி பத்தாது. அப்படிதான் ரசிக்கணும். நான் அதான் கரெக்ட்னு சொல்றேன். ஏன் ஒரு பொருளை அனுபவிப்பதா இருந்தா 100க்கு 100 அனுபவிக்கணும். நீங்க எந்த தொழில் செய்யறமோ அதுல மனசு ஃபுல்லா ஈடுபடணும்னு சொன்னேன். அப்படி ஈடுபடணும்னா அதுல ஒரு அனுபவம் வேணுமா வேண்டாமா? சரி, எந்த தொழில் செய்கிறோமோ அந்த செயலை நேசிக்க வேண்டும், ஒன்று. 2வது, செயலை செயலுக்காக செய்ய வேண்டும், செயலின் விளைவுகளுக்காக செய்யக்கூடாது. இது கீதையில சொல்ற கர்ம யோகம். செயலை செயலுக்காக செய்யணுமே ஒழிய செயலின் விளைவு, லாபம் நஷ்டம், புகழ் இகழ், மாலை மரியாதை அல்லது கல்லடி, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதை செஞ்சா அப்படி கிடைக்கும், இதை செஞ்சா விளைவு அப்படி வரும்னா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க, இந்த செயலை விட அந்த விளைவு மேல கவனம் போயிடும். நான் பேசினா எனக்கு மரியாதை பண்ணுவாங்க, மரியாதைக்கே நான் பேச முடியுமா? அப்ப என்னன்னா வேற மரியாதை கிடைச்சுட்டா பேச விட்டுருவதா இல்லையா? இன்னைக்கு அதான் எல்லா பக்கமும் சிக்கல். என்னன்னா தொழில் செய்யற போது தொழில் மேல மரியாதை கிடையாது, இதன் மூலம் வருகிற விளைவின் மீது அக்கறை. அப்ப என்னன்னா அந்த விளைவு வேற எப்படியாவது உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த தொழிலை விட்டு விடுவோம். தப்பு. தொழிலை நேசிக்கிறவனா இருந்தா விட மாட்டான். வினோபா ஒரு உதாரணம் சொல்றார். காசு சம்பாதிப்பதுதான் விவசாயியின் லட்சியம் என்று முடிவு செய்தால் எந்த விவசாயியும் கோதுமையும் நெல்லும் பயிரிட மாட்டார், கஞ்சா மட்டுமே பயிரிடுவார். அவருக்கு இன்னும் அரிசியின் மீதும் கோதுமையின் மீதும் விவசாயத்தின் மீதும் காதல் இருப்பதால் தான் விவசாயி இன்னும் நெல்லையும் கோதுமையும் பயிரிடுகிறார். தட் இஸ் ட்ரூ. வெறும் காசுதான் நோக்கம்னா கஞ்சா போட்டு காசு சம்பாதிச்சுடலாமே. எனவே பணம் முக்கியம் அல்ல, அந்த செயல் மீது ஒரு ஆசை இருக்கணும், செய்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னா இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு சங்கீத வித்வான், அவருக்கு பாடுறதுக்கு 5000 ரூபாய் அப்படின்னு பேசி ஒரு மேடையில கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டாங்க. அவர் பாட போறாரு. அவர் இவ்வளவு மோசமா பாடுவார்னு அந்த சபா செக்ரட்டரிக்கு தெரியாது. வச்சுட்டார் பாட. அந்த வித்வான் ஆரம்பம் செய்தார், கச்சேரியை ஆரம்பம் செய்தார். அப்படியே ராகமெல்லாம் துண்டு துண்டா போச்சு. கல்யாணி நீலாம்பரியை கட்டிக்கிட்டு அழுவுது, நீலாம்பரி பூபாலத்தை கட்டிக்கிட்டு அழுவுது. தியாகராஜர் சமாதியிலேருந்து எந்திரிச்சார். அட பாவி, நீ கீர்த்தனை பாடுவேன்னு தெரிஞ்சா நான் எழுதியிருக்கவே மாட்டேனடா அப்படின்னு முச்சாமி தீஸ்வரை கட்டிட்டு அழறாரு. அப்படி கச்சேரி. சபா செக்ரட்டரி பார்த்தார். உடனே சைட்ல வந்து மெதுவா இவரை பார்த்து, இவர் பாட அவர் ஆட பாடாது. அதெல்லாம் நம்ம வித்வான் கேட்க தயாரா இல்லை. உடனே மெதுவா செக்ரட்டரி மேடைக்கு வந்து கிட்டக்க வந்து போதும் நம்மால் சொன்னாரு, கச்சேரிக்கு 5000 ரூபாய் ரேட் பேசியிருக்கோம், 15 நிமிஷம் நிறுத்திட்டா பணம் யார் கொடுப்பா? 5000 ரூபாய் ரேட். செக்ரட்டரி சொன்னார், 5000 கொடுத்துடுறேன் பாடாதீங்க, 5000 ரூபாய் கொடுத்துடுறேன் பாடாதீங்க. அப்ப நம்ம வித்வான் சொன்னாரு, அது பாடுறதுக்கு 5000 ரேட்டு, நிறுத்துறதுக்கு 10,000. செக்ரட்டரி சொன்னார், என் சொத்தையே எழுதி வைக்கிறேன், எங்கேயுமே பாடாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன, ஒரு பாடகன் பணம் தான் முக்கியம் என்று நினைத்தால்
அவர் கொடுக்கிற 5000 10,000 வாங்கிட்டு பாடாமல் போனால் அவன் நல்ல கலைஞனா? இல்லை. பாட்டின் மூலம் வருகிற பணம் முக்கியம், அதை விட பாடுவதுதான் முக்கியம். இந்த ஞானம் வந்துவிட்டால் பூமியில் சொர்க்கம் வரும். நாம் தொழில் மூலம் சம்பாதிக்கிறோம், ஆனால் சம்பாதிப்பதற்காகவே தொழில் செய்யவில்லை, தொழிலுக்காக தொழிலை செய்கிறோம். இந்த எண்ணம் மக்களுக்கு வந்தாக வேண்டும். செய்கிற தொழிலை நேசிக்க வேண்டும். அந்த தொழிலுக்காகத்தான் தொழிலை ஒழிய அதன் மூலம் வருகிற விளைவுக்காக அல்ல. அதுக்கு கர்மயோகம்னு பேர். செயலை செய், செயலின் விளைவுகள் மீது உன் மனத்தை செலுத்தாதே, அந்த செயலை நேசித்து செய் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த செயல் மனம் பூரணமாக ஒன்றி இருக்க வேண்டும். மாறி மாறி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. இன்னொன்னு இருக்கு வாழ்க்கையில, 10 ரூபா கூட கிடைக்குங்கிறதுக்காக நம்ம சௌரியப்படி இன்னொரு தொழிலை மாற்ற முடியாது. ஸ்வதர்மம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க கீதையில. அது என்ன ஸ்வதர்மம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு பிடிச்ச தொழிலை செய்யும். நம்ம மனசு எதை ஏத்துக்கிச்சோ அதை செய்யணும், அப்பதான் சந்தோஷமா செய்ய முடியும். இன்னொன்னு, இன்னொருவர் ஒரு தொழிலை செய்கிறாருங்கிறதுக்காகவே நாம அந்த தொழிலை செய்யக்கூடாது. சார் அவர் செஞ்சு 4 காசு சம்பாதிச்சிட்டார், நான் ஏன் அதை செய்யக்கூடாது? நம்ம ஆட்கள் பல பேர் வீணா போனது காரணமே அதுதான். ஒரு தமிழர் ஒரு கடையை ஆரம்பிச்சு மேல வந்தாருன்னா, அவர் சம்பாதிச்சிட்டார், அதே மாதிரி ஒரு கடை வச்சு அவன் அமைச்சிரு. என்ன இப்போ மசால் வடை கடை போட்டு ஒருத்தர் முன்னுக்கு வந்தார்னு வச்சுங்க, நம்மால் அதே சைஸுக்கு மசால் வடை போடுவான். அட பாவி, உளுந்த வடையாவது போடுற, ஒரு எதிரில் ஒரு கடை போட்டியா உளுந்த வடையாவது போட, அதே மசால் வடை அதே சைஸ்ல போட்டு அவன் குழப்ப கெடுக்குற, அது எப்படிங்க? அதுக்கு தான் காசு வருது போட்டுரும். தப்பு. உன் மனத்துக்கு உகந்த தொழிலை செய். ஒருவர் அதை செய்து மேல வந்துட்டாங்கிறதுக்காக செய்யாது. நான் டெக்னிக்கல் டேர்ம் சொல்லி பயமுறுத்த விரும்பல, ஆனா அதான் உண்மை. ஸ்வதர்மம்னு பேர். நம்முடைய மனம் எதை ஒத்துக்கொள்ளுகிறதோ சுய தர்மம், அதைத்தான் செய்ய பழகணும். இன்னொருத்தர் செய்யறாங்கிறதுக்காக நாம அதை செய்ய முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க ஊர் பஸ் ரொம்ப கூட்டமான பஸ். ஒரு வயசான கிழவின்னு சொல்லக்கூடாதோ, முன்னாள் குமாரி, மாஜி இளம்பெண், எக்ஸ் இளம்பெண். பெண்களுக்கு வயசே ஆகவே ஆகாது. எக்ஸ் இளம்பெண் இப்படி ஏறினாங்க, ரொம்ப தடுமாறினாங்க. உடனே கண்டக்டரை பார்த்தார். கண்டக்டர் எங்க ஊர்ல டிக்கெட் உட்காந்துக்கிட்டே நான் கொடுப்பாரு சீட்ல. இந்த அம்மா பார்த்தோன்னு, பெருசு அப்படி சீட் கொடுத்தார். உடனே அந்த பாட்டி வாழ்த்துச்சு, மவராசனா இருப்பா, நல்லா இருப்பா, நீ கோடி கோடி வருஷம் இருந்து இதே கண்டக்டரா இருப்பா, கோடி கோடி வருஷம் இருக்கணும்பா அப்படின்னு அது வாழ்த்துது அந்த பாட்டி. இதை டிரைவர் கேட்டுட்டார். அது என்ன கண்டக்டர் மட்டும் இப்படி ஒரு வாழ்த்து? நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வேண்டாமா? அடுத்த ஸ்டாப்ல ஒரு வயசான பெரியவர் இறந்தார். உடனே டிரைவர் எந்திரிச்சார். பெரியவரே வாங்க, நம்ம சீட்ல உட்காந்து ஓட்டுங்க அப்படின்னு. இதுதான் சுதர்மம்னு சொல்றேன். எப்படி தெரியுமா? கண்டக்டர் தன்னுடைய சீட்டை கொடுத்து ஒரு புகழடைந்தார் என்பதற்காக இந்த காரியத்தை டிரைவர் செய்ய முடியாது. தன் இடத்தை கொடுப்பதன் மூலம் கண்டக்டர் புகழடைய முடியும். விபத்தில்லாமல் ஓட்டுவதன் மூலம் தான் டிரைவர் புகழடைய முடியும். அவரவர் சுதர்மத்தில் இருந்து நழுவக்கூடாது. இன்னொருவருடைய சுதர்மத்தை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. வாழ்க்கையினுடைய தெளிந்த நிலை இன்னொருவரை பார்த்து எதையும் செய்யாது. உன் மனசாட்சி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய தெளிவு, இவை கற்றுத்தருகிற விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு நியாயமான உணர்வோடு ஒன்றில் நடந்து கொள். இன்னொருவரை பார்த்து அப்படி இருந்தால் பரவாயில்லை என்று ஆசைப்படாது. எனவே எண்ணங்கள் உங்கள் வெற்றிக்கு காரணம். எண்ணத்தை உங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர்கள். அந்த மனம் உங்கள் மகிழ்ச்சியையும் தோல்வியையும் நிர்ணயிக்கிறது. அந்த மனத்தை உங்கள் நிர்வாகத்துக்கு கொண்டு வாருங்கள். அந்த மனத்தின் மூலம் எதை செய்தாலும் செயலில் ஒன்று செய்யுங்கள். ஸ்வதர்மத்துக்கு மாறுபாடு இல்லாமல் செய்யுங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை வருகிறது என்பதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்பிளனேஷன். நாம எல்லாமே நமக்கு வெளியில இருந்து இன்ப துன்பம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க. வெளியில இருந்தா எல்லாமே வருதுன்னு நினைச்சா அதுக்கு முடிவு கிடையாது. நம்முடைய எல்லாத்தையும் நாம தான் நிர்ணயிக்கிறோம்னு சொன்னேன். நம்முடைய எண்ணங்கள் தான் நிர்ணயிக்கிறதுன்னு சொன்னேன். அதை எப்படி ஏத்துக்கிறது? ஒரு வீடு, வேற சொல்றேன். நான் ஒரு முறை கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போற போது என்கிட்ட அப்ப கார் கிடையாது. 18 வருஷத்துக்கு முன்னாடி, 15-18 வருஷத்துக்கு முன்னாடி கார் கிடையாது. பஸ்ல போனோம். போய் நான் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். கோயம்புத்தூர் போற பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற சீட்ல எல்லாம் எனக்கு இடம் கிடைக்கல. கடைசி சீட்டு தான் காலியா இருந்தது. ஒரு 6-7 பேர் உட்கார்ற சீட். 6-7 பேர் ஏன்னு சொன்னா, என்ன மாதிரி இருந்தா 6 பேர், வேற மாதிரி இருந்தா 7 பேர். அதனால தான் 6-7 பேர் அப்படின்னு. அவங்க உட்கார்ற சீட், அந்த லாஸ்ட் சீட் அதுதான் கிடைச்சது. அதுல உட்கார்ந்து போறதுல ஒரு பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னா, இந்த பக்கம் ஒரு இந்தியன், அந்த பக்கம் ஒரு இந்தியன்.
அப்புறம் என்ன, 2 பேருக்கு தூக்கம் வந்தா நம்ம தோல்ல படுத்துருவான். ஒரு இந்தியன் தூக்கத்தை தாங்கிறதே கஷ்டம், 2 இந்தியன் தூக்கத்தை தாங்க முடியுமா? எப்படி உட்காருதுன்னு இப்படி யோசிச்சு. அதை விட என்ன, அந்த ஊட்டியில அந்த மலையில இப்படி போற போது ஹேர்பின் பெண்டுன்னு வச்சிருக்கான். அது ஒரு பாய்டிக்கான கற்பனை. ஊட்டி மலை கொண்ட மாதிரி இருக்கான், அந்த வளைவெல்லாம் ஹேர்பின் மாதிரி இருக்கான். ஹேர்பின் பெண்டுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். மலையில கொண்டையில அப்படி குத்துற மாதிரி அந்த பாதையெல்லாம் அப்படி குத்தி குத்தி வச்சிருக்கான். எவனோ மேலேந்து பார்த்திருக்கான். இந்த ஹேர்பின் பெண்ட்ல வண்டி இப்படி திரும்புற போதெல்லாம் பெரிய அவஸ்தையா இருக்கும் அந்த உட்கார்ந்து. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் சீட்டு நரகம். நம்மளால உட்கார முடியாது. முடிவு பண்ணிட்டு இறங்க போனேன். அப்ப முன்னாடி சீட்ல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். சார் இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க சுகிசி வந்தானே, நான் ஊட்டிலாம் பேசியிருக்கான், போவே வாங்க 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 அப்படின்னு சொல்லி, வாங்க இங்க உட்காருங்க. நீங்க அடுத்த பஸ்ல வரேன், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படி அவர் இறங்கி போயிட்டார். நான் உட்காந்துட்டோன்னே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. இந்த லாஸ்ட் சீட் ரொம்ப கஷ்டமான சீட் ஆச்சு, அதுல யார் உட்காருவா, எப்படி உட்காருவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யார் வந்து உட்கார போனா அது பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியா ஒரு நியூலி மேரிடு கப்பல் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க நியூலி மேரிடு உனக்கு தெரியுமோ அப்படிங்கிறீங்களா? தெரியும் அப்படின்னா, நான் ஒரு PhD பண்ணிருக்கேன். பாருங்க, முதல்ல பொண்ணு போய் பின்னாடி பையன் போனான்னா இன்னும் கல்யாணமே ஆகலன்னு அர்த்தம். ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். முதல்ல பொண்ணு போய் பையன் பின்னாடி போனா இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். 2 ஒன்னோட ஒண்ணு அப்படி ஈசிக்கிட்டே போனா இப்பதான் லேட்டஸ்டா மேரேஜா இருக்குன்னு அர்த்தம். ஆம்பளை முன்னாடி போய் வந்தாவா வராட்டி போ அப்படின்னு போய் அந்த பொண்ணு குழந்தை இது வந்துட்டேன் கல்யாணம் ஆகி 2 பெற்றுட்டான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு அளவுகோல் தான். நியூலி மேரிட் அப்படி 2 வந்தது. அழகா அந்த லாஸ்ட் சீட்ல அப்படி ஏறி உட்கார்ந்து லாஸ்ட் சீட்ல நான் நினைச்சேன், ஐயோ அந்த கடைசி சீட்டு நரகமாச்சே அப்படின்னு நினைச்சேன். பஸ் புறப்பட்டு ஊட்டியில போகுது. அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லயும் அவன் டிரைவரை கும்பிடுறான். அது அப்படி வண்டி தூக்கி போட்டு இறங்குது பாருங்க, அவன் எங்கேயோ சொர்க்கத்துக்கே போயிட்டான். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இதெல்லாம் நீ ஏன் பார்த்த அப்படின்னு. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் பார்த்தேனே ஒழிய எனக்கு ஒண்ணு பார்க்கணும் என்ன. அவன் நரகம்னே சொல்லல. நான் இறங்குற போது அந்த லாஸ்ட் சீட் அவன் தொட்டு கும்பிடுறான். அவன் சொல்றான் இது சொர்க்கம்னா. இப்ப நான் சொல்லட்டுமா, அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் நரகம் என்று நான் சொன்னேன், அந்த கடைசி சீட் சொர்க்கம் என்று அவன் சொன்னான். நண்பர்களே, கடைசி சீட்டில் நரகம் இருக்கிறதா? கடைசி சீட்டில் சொர்க்கம் இருக்கிறதா? இல்லை. கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அபிப்பிராயங்களை மாற்றுங்கள், வாழ்க்கையை மாற்றலாம். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், வாழ்வை விரிவடைய செய்யுங்கள். எனவே நீங்கள் எப்படி மாற்றுகளோ அப்படி மாற்று. ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். அவர் எந்திரிக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு, எத்தனை வருஷம் மேடையில் இருக்கிறோம், கண்ணு கை எல்லாம் தெரியுமில்ல. ஒரே செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் நீங்கள் மாற்றுவதனாலே உங்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். உலகத்திலேயே விவேகானந்தர் அடைஞ்ச ஒரு இடத்தை இன்னொருத்தரால அடைய முடியலையே. பிறவியா இருக்கலாம். சாமியாருக்கு என்ன இருக்கு பெருமை அடையிறதுக்கு? விவேகானந்தர் ஒரு டாப்ல போனார், ஏன் மற்றவங்களால போக முடியல? எண்ணம் தான் காரணம். வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிறதுங்கிற எண்ணம் தான் காரணம். வெளிநாடு சுத்தினாரு, அருமையா பேசினாரு. ஒரு பெண்மணி வந்து கேட்கிறா, சுவாமி why don't you marry me? நீ ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணி கூடாது? அப்படி சாமியார் அசந்து போயிட்டார். இப்ப பல சாமியார் அப்படி கேட்க மாட்டாங்களான்னு நினைக்கிறான். கேட்கிற அளவு கூட விடுறதில்லை. அதை விட பெரிய விஷயம். எங்க ஊர்ல ஒருத்தர், போன ஜென்மத்தில் நீங்க மனைவி பக்கத்தில் உட்காருட்டார் சாமியார். அட்டேப்பா. விவேகானந்தர் வந்து அந்த அம்மா கேட்கிறா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு. விவேகானந்தர் துடிச்சு போயிட்டார். ஒரு கேள்வி கேட்டார், எது உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? ஏன் என் பர்சனாலிட்டி தூண்டுச்சுன்னா மாத்தணும். எது 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 உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? அவர் சொன்னா, யுவர் இன்டெலிஜென்ஸ், உன் அறிவு. என்ன சொல்ற, விளக்கமா சொல்லுன்னா. நீ இவ்வளவு அறிவாளியா இருக்கிற, ஒன்ன மாதிரி அறிவாளியான மகன் ஒருவன் எனக்கு வேணும் நான் வாழ்க்கையில் நினைக்கிறேன். எனவே ஒன்ன மாதிரியான ஒரு அறிவாளியான மகன் வேணும், நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தைய கொடு, நீ டைவர்ஸ் பண்ணா கூட எனக்கு கவலை கிடையாது, ஒன்ன மாதிரி அறிவாளி மகன் வேணும். விவேகானந்தர் சிரிச்சார். உனக்கு எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து அவன் அறிவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே 15 வருஷம் ஆகுமே. அவ்வளவு நாள் என்னால காத்திருக்க முடியாது. உனக்கு என்ன மாதிரி ஒரு அறிவாளியான குழந்தை தானே வேணும். ஆம் தாயே, இப்போதே என்னை உனக்கு மகனாக தருகிறேன், ஏற்றுக்கொள். அந்த எண்ணத்தில் இருந்த உயர்வு அவரை வாழ்க்கை முழுவதும் உயர்வுடையவராக ஆக்கிற்று. இப்போ ஒருத்தன் கவிதை எழுதுறான்,
ஷாஜகான் மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா? அதை பார்த்து மனைவி கிட்ட கேட்டானா, மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார், நீங்க என்ன கட்டுவீங்க அப்படின்னு மனைவி கேட்டாலாம். அவன் தங்கச்சியை கட்டுவேன். எக்ஸ்ட்ரீம் உதாரணம். அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது, ஒரே வார்த்தை சொல்றேன், வாழ்க்கை என்பது உங்கள் மனத்தின் அபிப்பிராயம். நீங்கள் உங்கள் மனத்தை உயர்வாக வைத்துக் கொண்டால், சிறகுகளை கட்டிக்கொண்டால், உயர்ந்த எண்ணங்களுக்கு போனால், அகலமான பகுதிகளில் பிரயாணம் செய்ய தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. குறுகிய வட்டத்தில் நீங்கள் வரைந்தால் உங்கள் வாழ்க்கை சின்னதாகிறது. 9 கோள்கள் உங்களை பாதிப்பது இல்லை, பக்கத்து வீட்டு நபர் உங்களை பாதிப்பது இல்லை, யாரோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வருவதில்லை. உங்கள் வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள். உங்கள் மனம்தான் நிர்ணயிக்கிறது. அந்த மனத்தை சரியான நீங்கள் முறையில் பயன்படுத்தினால் உன்னதமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களை பயணப்படுத்த முடியும். அதற்கு தயாராகுங்கள் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். குறிப்பறிந்து நடப்பவள் நல்ல மனைவி என்று சொல்வார்கள். மேடையிலே குறிப்பறிந்து பேசுபவர் ஒரு நல்ல பேச்சாளர். இந்த தமிழ் ஊற்றுக்கள் வழங்கும் தமிழ் அமுதம் பருக ஒரு நாள் போதுமா? என்றாலும் காலம் பொன்னானது என்பதால் அடுத்தடுத்து வரும் அறிஞர்களின் அந்த அற்புத உரைகளை கேட்க அவையினர் அவளோடு காத்திருப்பதால் கொஞ்சம் நான் என் உடல் மூலம் சலனத்தை காட்ட வேண்டியிருந்தது, அவ்வளவுதான். பொதுவாகவே மனம் ஒரு மந்தி, அதாவது மனம் ஒரு குரங்கு என்றுதான் இதற்கு முன்பு வாழ்ந்த கவிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி தத்துவம் பேசிவிட்டால் போதுமா? வெறும் விரக்தியும் சோர்வும் தான் மனதில் எழும். ஆனால் மனம் என்பது ஒரு மந்திர சாவி என்று சொல்லும் அந்த ஒரு வித்தியாசமான கோணம் நிச்சயமாக இங்கு அமர்ந்திருந்த அத்தனை பேரது உள்ளத்திலும் ஒரு புத்துணர்வை உண்டாக்கியிருக்கும். மனம் கொண்டதை மாளிகை ஒரு அருமையான கருத்தை சொன்னார். விபூதி வரவழைப்பார், குங்குமம் வரவழைப்பார், ஆனால் உள்ளே போன அவரை வெளியே வரவழைக்க யாரால் முடியவில்லை என்று. ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கின்றேன். அந்த உள்ளே போனவர் மீது இன்னும் கூட நம்பிக்கை உள்ள பக்தர்கள் பலர் உண்டு. அதுதான் மனம் என்பது. ஆகவே அந்த மந்திர சாவியை முழு நம்பிக்கையோடு எதை நோக்கி பயன்படுத்துகின்றோமோ அதுதான் திரும்ப பலனாக கிடைக்கும். அடுத்து வரப்போகும் அந்த அறிஞர் என்னை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, பலரை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆச்சரிய குறி. காரணம், பொதுவாக எழுத்தாற்றல் மிக்கவர்கள் பேச்சுக்கலையில் சிறந்து விளங்குவது அபூர்வம். அதுபோல் சிறந்த பேச்சாளர்களுக்கு சிந்தனை வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுதுவது என்பது சிரமம். இந்த 2 துறையிலும் கூட சிறந்து விளங்குபவர்கள் உலக மட்டத்திலே மிகச்சிலரே. அந்த மிகச்சிலர் மத்தியிலே எம்மை வியக்க வைக்கும் ஆற்றல் பெற்ற அறிஞர் இவர். நெல்லை மாவட்டத்திலே உவரி என்ற இடத்தில் பிறந்தவர். உவரி என்றால் கடல் சார்ந்த பிராந்தியம் என்று பொருள். அந்த பிறந்த இடத்துக்கு சரியான பொருள் தரும் வகையிலே இவரும் கூட அறிவாற்றலில் ஒரு பெரும் கடலாக விளங்குகிறார். ஒரு நூற்றாண்டிலே 100 ஆண்டுகளில் ஒருவன் பெறக்கூடிய அறிவை அரை நூற்றாண்டு காலத்துக்குள் இவர் எப்படி பெற்றார் என்பதுதான் அந்த வியப்பு. பொது நிர்வாகம், வரலாறு இரண்டிலும் முதுகலை பட்டம், வரலாற்று ஆய்விலோ எம்எல் பட்டம், சட்டத்துறையில் பிஎல் பட்டம், மிக மிக இளம் வயதில் பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர் பதவி, தமிழக மேலவை உறுப்பினர். இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இவர் ஒரு தாயின் தாய். தாய் வார இதழின் ஆசிரியராக 12 ஆண்டுகள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் புனித போப்பாண்டவர், 2ஆம் ஜான் பால், அன்னை தெரேசா, ஜெயபிரகாசர், ஜெகஜீவன் ராம், இத்தனை பேருக்கும் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் என்றால் இவரது ஆங்கில புலமையின் தன்மை என்னவென்பது உங்களுக்கு புரியும்.
இவரது புகழ் முகுடத்தில் பொன் இறகுகளை எண்ணி பார்த்தால் எத்தனை எத்தனை பல்வேறு சமயங்களுக்கிடையில் ஒற்றுமை உணர்வை எழுத்தாலும் பேச்சாலும் இவர் ஆற்றிய பங்களிப்புக்கு ராஜா மான்சிங் விருது. நவயுக கவிஞன் மகாகவி பாரதியின் பெயரால் மகாகவி பாரதியார் விருது. தமிழ் இதழியல் ஆசான் அமரர் ஆதித்தனாரின் பெயரால் வழங்கப்பட்ட இலக்கிய விருது. தமிழக அரசின் கலை மாமணி. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 72 நூல்கள், 5 ஆங்கில நூல்கள். இத்தனையும் எப்படி இவரால் சாத்தியமானது? இவரோடு நெருங்கி பழகியவர்கள் இப்படியும் சிந்திப்பார்களோ, கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தவன் என்று சொல்வார்கள். ஆனால் இவர் பிறக்கும் போதே ஒரு கட்டு புத்தகங்களோடு பிறந்தாரோ என்று அவர்கள் நினைப்பதுண்டு. காரணம், தினந்தோறும் பல்துறை அறிவை திரட்டும் நூல்களை வாசிப்பது நித்தரை மறந்து வாசிப்பது. வாழ்நாளில் 50 வயதில் ஆரம்பித்து அரை நூற்றாண்டை புத்தகங்களை வாசிப்பதிலேயே கழித்த அவர் புத்தகங்களை மட்டுமல்ல, மனிதர்களையும் வாசிக்கின்றார். மனிதர்களை மட்டுமா, நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே என தன்னை சுற்றியுள்ள அனைத்தையுமே வாசிக்கின்றார். நாள்தோறும் வாசிக்கின்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை இவருக்கு புகட்டுகின்றன. நாள்தோறும் அவர் கற்ற அந்த பாடங்களை நயமுடன் நமக்கும் எடுத்துச் சொல்ல வருகின்றார். தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக என்ற தயாள சிந்தையுடன். அவரது சங்கு சங்க நாதத்துடன் அமைந்த சங்கு. அதனால் தான் அவரை வலம்புரி ஜான் என்று அழைக்கின்றார்கள். அதிலிருந்து அர்த்தமுள்ள வார்த்தைகளுடன் அமைந்த சொற்பொழிவை கேட்க இதோ உங்களோடு சேர்ந்து நானும் தயாராயிருக்கின்றேன். உங்கள் முன்னிலையில் ஞான பாரதி கலை மாமணி வலம்புரி ஜான் அவர்கள் ஆற்றொழுக்கு போன்ற நடையிலே அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை அன்றி வேறெதுவும் பேசுவதில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உங்கள் முன்னிலையில்